வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து அசோகா பில்கான் இது மட்டும் புதுசாக ஒரு ஆட் பண்ண ஸ்டாக். பாக்கி எல்லா ஸ்டாக்கும் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஃபேஸ்புக்கில் டிஸ்கஸ் பண்ணது தான். மார்க்கெட் அவர்ஸ்லேயும் நம்மளுடைய அப்டேட் உடனுக்குடனே ஃபேஸ்புக் பேஜஸில் தான் வரும். ஃபேஸ்புக் பேஜில் இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஒபே பண்ணி போச்சா, அப்போ நம்ம சொன்னது போலவே மார்க்கெட் ஒபே பண்ணிச்சா, எக்ஸாக்டாக 24,600 வரும்போது ஒரு அலர்ட் கொடுத்தோம். மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து 24,180 ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ட்ரம்ப் வந்து ஒரு வேலையை பண்ணி விட்டார். எக்ஸாக்டாக ஒரு ஃபஸ்ட்டாக 4 ஹவர்ஸில் வந்து கிளியராக வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரிகர்டாகி வந்து சப்போர்ட்டில் தான் வந்து நின்னது. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு வார் பேனிக் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி விட்டு மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாங்க. அண்ட் தென் மார்க்கெட் என்ன ஆகும்ன்ட்டு சொன்னோம், இந்த சப்போர்ட்டை உடைக்காதுங்க, ஹோல்ட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக பவுன்ஸ் பேக். இப்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோ அந்த கரெக்ஷனில் இந்த லார்ஜ் பேரிஷ் கேண்டலில் வித்தின் எ டே ஒரு 12,000 கிட்ட நெகட்டிவ் ஆச்சு. சின்னதாக ஒரு கேண்டல் வச்சவொடனே ஒரு 13,000 14,000 கிட்ட ப்ராஃபிட் ஆச்சு. இன்றைக்கி ஒரு கேப் ஆஃப் ஓப்பனிங் நடைபெற்று சஸ்டைனபிளாக முடித்தவொடனே ஒரு 20,000 லாபத்தில் முடிஞ்சது. ஸோ பேனிக் சுச்சுவேஷனில் நம்ம எக்ஸிட் பண்ணக்கூடாது. இதுதான் சொல்கிறது. மார்க்கெட்டில் வந்து வால்டலிட்டி இருக்கும். வால்டலிட்டி இஸ் எ டெம்பரரி, ட்ரெண்ட் இஸ் பர்மனண்ட். நம்மளுடைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் மார்க்கெட் வந்து கட்டாயம் உங்களுக்கு பிரதிபலிச்சிருக்கும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ இப்படி ஸ்பைக் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மிட் அண்ட் ஸ்மால் கேப். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹை வால்டலிட்டி இருக்கும். அந்த வால்டலிட்டியை ஒரு அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஷாக் அப்சர்வ் மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி தான் போகும் அப்படின்றத தெரிஞ்சவங்க தான் ஹைலி பெட் பண்ணுவாங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், மணி எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆக போகுதுன்னுட்டு ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஷிஃப்ட் ஆகுங்க அப்படின்னு இருந்தோம். இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப் நான் இன்றைக்கும் சொல்லுவேன், நிஃப்டி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே சிமிக்கைகள் கொடுக்கக்கூடிய செக்டார்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா, அதுக்கு உண்டான சிமிக்கைகள் அங்கே தான் வரும். எக்ஸாக்டாக இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. மிட் கேப் 50 பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ரக்சரை உடச்சிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னுட்டு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல் வந்தாலும் இந்த லோக்கு கீழே மார்க்கெட் உடையாதவர்களை நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணேன். திஸ் இஸ் கால்ட் ஏ ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இந்த சப்போர்ட்டாக மார்க்கெட் ப்ரீச் பண்ணாதவர்களும் நான் எக்ஸிட் பண்ண மாட்டேன். கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. ஃபர்தர் மொமெண்டம் தொடரும். மிட் கேப் 50 ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் 50 இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. கம்ஃபர்டபுளாக இந்த வாரம் வீக்லி க்ளோசிங் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை வந்து உடச்சி சஸ்டைனபிள் கேண்டலாக வச்சுருக்காங்க. ஃபர்தராக ஸ்மால் கேப் மூலியம் பார்த்திங்கன்னா இந்த மொமெண்டம் தொடரும். அப்போ லார்ஜ் கேப்பில் தொடராதா பாலாஜின்னா தொடரும். அதுக்குண்டான குவாலிட்டியான ஸ்டாக்கை, ஒரு பாட்டம் அவுட்டில் இருக்கிற ஸ்டாக்கை மொமெண்டம் எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்றது நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் மெல்ல 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 புல்லிஷ் பயாஸ்க்கு திரும்பிக்கிட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னமும் பல பேர் சொல்வதை கேட்டுட்டு நம்ம உக்காஞ்சிட்டு இருந்தோன்னா உக்காஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளுடைய குவாலிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷனில் தான் இருக்குது. நான் எப்பயும் சொல்லுவேன், நிஃப்டி ஃபாலோ ஆனால் எல்லா ஸ்டாக்கும் ஃபாலோ ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நிஃப்டி ரைஸ் ஆனால் எல்லா ஸ்டாக்குமே ரைஸ் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு உண்டான ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் என்ன ஏதுன்றது தெரிஞ்சு புரிஞ்சு முதலீடு பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றத கிளியராக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து மோஸ்சிப்போடைய லெவல் வந்து எந்த லெவலில் நம்ம சொல்லியிருந்தோன்னா, ஒரு 233க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்தராக மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். 388 வரைக்காலும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு 76 நண்பர்கள் லைக் போட்டிருந்தீங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுக்கு தான் நாங்கள் நைட்டுன்னு பார்க்கலாம் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓகே,
MosChip வந்து இப்போ வந்து என்ன நடந்திருக்கு, கிளியராக வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் சுற்றிட்டுருக்கு. இதில் வந்து முதல்ல நம்ம வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த வால்யூம் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அந்த MosChip ஆர்டிகல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கேட்டிருந்தார், எப்படி சார் நம்ம வால்யூமை வந்து கண்டுபிடிக்கிறது. மிஸ்டர் ராஜேஷ் கேஎம் சார், பிரேக் அவுட்டில் குட் வால்யூம் எப்படி பார்க்குறதுன்னுட்டு சின்னதாக நான் ஒன்று சொல்லித்தரேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்றது தான் எனக்கு தரணும். இப்போது ப்ரைஸ் வந்து கீழே இருந்து இங்கே ரைஸ் ஆச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து வால்யூம் என்ன ஆயிருக்குன்றது பாருங்கள், கிராஜுவலாக வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கு. அப்போது இங்கே வால்யூம் வந்து ட்ராப் பேக் ஆகுது, பட் வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மொமெண்டமே இல்லை, இந்த இடத்துக்குள்ளாரவே வந்து மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக வந்து ப்ரைஸ் வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து வால்யூம் எப்படி ரைஸ் ஆகுது, இது வந்து வால்யூம் இண்டிகேட்டரை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்டோ இல்லை NSE வெப்சைட்லேயோ அந்த ஸ்டாக்கோடைய பர்டிகுலராக ஒரு லாஸ்ட் வீக் வந்து என்ன வால்யூமில் ட்ரேட் ஆச்சு, இந்த வாரத்தில் எந்த வால்யூமில் இருக்குன்றது ஆவரேஜ் வால்யூம் எடுத்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் வால்யூமை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். சரி, இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் நடந்திருக்கு MosChipல. அதாவது இங்கே வால்யூமும் பாப்பப் ஆகி ரைஸ் ஆகிருக்கு, ஸ்ட்ரக்சரும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இறங்கி வரும், இதை வந்து ரீடெஸ்ட்டுன்னு, சரிங்களா. அப்போ வந்து வால்யூம் என்ன ஆகும்னா ட்ராப் ஆகும், சரிங்களா. அப்போது ப்ரைஸ் இப்படி இறங்கும்போது வந்து வால்யூம் வந்து ஷூட் அப் ஆகக்கூடாது. இது மாதிரி பேரிஷ் வால்யூம் வந்து இந்த வால்யூத்துக்கு மேலே என்கல்ஃப்டாக ஆகி போகக்கூடாது. அதுதான் வால்யூமை வந்து ரீட் பண்ணுறதுன்னுவாங்க, சரிங்களா. அப்போது இப்படி ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் பயாஸில் ரிவர்சல் கேண்டில் வரும்போது வால்யூம் மறுபடியும் ஸ்பைக் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். எந்த கேண்டலுக்கு கீழேனா இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு காலம் கூட ஹண்டிங் வரலாம். அரௌண்ட் ஒரு 220 ஒரு காலம் கூட ஒரு ஹண்டிங் வந்துட்டு மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆச்சு போயிடுச்சுன்னா அந்த 340 370 ஏன் 400 போகிறதுக்கு கூட கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டாக். ஏன்னா இவங்களாம் வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சுன்னா பேய் மாதிரி போவாங்க. ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், மிட் கேப் எந்த செக்டாரில் நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறன்றது தெரிஞ்சு புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். எய்தர் பாசிட்டிவ் பயஸில் போனாலும் வேகமாக போவாங்க, நெகட்டிவ் சைடில் வந்தாலும் வேகமாக வருவாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, இந்த 220 அந்த ரேஞ்சு கிடச்சதுன்னா ஆர் யூ இன்வெஸ்டிங் க்ரைட்டீரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபண்டமெண்டல் அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முதல் பகுதியை பதிவு பண்ணலாம். மீண்டும் ஒரு இறக்கம் இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகாமல் ஃபர்தராக ஃபால் வந்ததுன்னா 200 வந்ததுன்னா இரண்டாவது பகுதியை பதிவு பண்ணலாம். இது வந்து ஸ்டேஜ்டு பை அப்ரோச்சுன்னுவாங்க. இல்லை நான் அக்ரெசிவ் பை தான் சார் பண்ண போகிறோன்னா நீங்கள் கட்டாயம் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். இது MosChip டெக்னாலஜிஸோடைய லெவல். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆமராஜா நான் கிளியராக சார்ட்டில் சொல்லிடணும், என்னுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு இந்த ஸ்டாக். இது வந்து கட்டாயம் பர்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு ஆணித்தனமான ஒரு பதிவு போட்டோம். அப்போது நம்ம போடும்போது வந்து 864, டார்கெட் 927 அண்ட் தென் 1151 அப்படின்றது வச்சோம். 796 ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். இப்போ ஆமராஜாவில் வந்து என்ன நடந்துகிட்ருக்குன்னா ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ ஆமராஜாவில் வந்து நான் வால்யூம் ப்ரொஃபைல்லாம் ஆட் பண்ணல. நீங்கள் வந்து வால்யூமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வால்யூம் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த கேண்டலுடைய ஸ்பைக் ஆகும்போது வால்யூம் ரைஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல வால்யூம் என்னவாயிருக்குன்னா இப்படி ஒரு பெருசாக ரைஸ் ஆகிருக்கும். பட் வந்து இப்படி ஃபால் வருதுங்க இல்லையா, அந்த ஃபாலில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்காது. ஒரு பேரிஷ் வால்யூம் வந்து சின்னதாக குட்டியாக தான் இருந்திருக்கும். அதாவது புல்லிஷ் வால்யூமோட பேரிஷ் வால்யூம் வந்து கம்மியாக இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆமராஜாவில் இப்போ ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு. அந்த ஃபார்மேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபார்மேஷன் நான் என்னன்றது சொல்ல, கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, கட்டாயம் நான் பதில் சொல்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில். நாளைக்கே இன்னொரு வீடியோ தரேன். இன்னும் ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான பிரேக் அவுட் ஆகக்கூடிய சினாரியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ். அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட பிக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்ஸையும் நாளைக்கு ஒரு வீடியோவாக பார்ப்போம், சரியா? இப்போ இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன்றது நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில், பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னுட்டு.
இப்போது இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸையும் உடச்சி ஒரு கேண்டல் வந்திருக்கு. நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 864, இப்போ வந்து அரௌண்ட் 890 இருக்குது. நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 920. ஃபஸ்ட் லெவல் டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஐக்கு போகும். எந்த ஜோன் ஒரு காலம் போகும்னா இந்த 920 ஒரு காலம் போகும். அப்போ அந்த 860லேருந்து ஒரு டீசன்ட் ப்ராஃபிட். அண்ட் தென் இந்த 920க்கு மேலே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 1100 ஒரு காலம் போகிறதுக்குண்டான கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டாக். அந்த 1200 ஒரு பேரிஷ் அடில் இருக்க அந்த ரேஞ்சை உடைச்சதுன்னா மொமெண்டமாக மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஹேமராஜா இண்டஸ்ட்ரீஸில் உண்டு. ஃபோக்கஸ் தி ஸ்டாக் ஒரு எனர்ஜி செக்டரில் ஒரு பேட்ரி செக்மெண்ட்டில் முன்னணி நிறுவனங்கள். சரிங்களா? எக்ஸைட் இண்டஸ்ட்ரி சொன்னோம், நல்ல ஒரு போட்டுட்ருக்கு. அதுவும் என்னுடைய ஸ்டூடெண்ட் அனலைஸ் பண்ணி போட்டிருக்காருன்னுட்டு அதை சார்ட்டை கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஸ்கை ராக்கெட் ஆகிடுச்சு. ஓகே, ஆமராஜாவும் ஸ்கை ராக்கெட் ஆகிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி உள்ள ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோகா பில்கான். அப்போ அந்த அசோகா பில்கானில் என்ன நடந்துகிட்ருக்குன்னா இட் வில் மேக் ஏ ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா டார்வக்ஸ் பாக்ஸ். இந்த டார்வக்ஸ் பாக்ஸ்லேயே சைட்வேஸில் மொமெண்டத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னும் வந்திருக்கு. இந்த 3 கேண்டல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஜோனுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டுருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டல் சிக்னல் வந்துட்டு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டல் போட்டிருக்காங்க. அப்கமிங் டேஸஸில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பார்க்க வேண்டிய ஸ்டாக். அரவுண்டு இதுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸுன்றது வந்து ஒரு 140 ருபீஸ். அந்த 140 ருபீஸை கம்ஃபர்டபுளாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடச்சதுன்னா இட் வில் பில்ட் எ குட் மொமெண்டம் அண்ட் தென் நல்ல ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்குண்டான கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டாக். 140 பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடச்சதுன்னா டார்கெட் வந்து 180 ஒரு காலம் மூவ் ஆகும். ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் எடுக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு 200லாம் கிராஸ் பண்ணுச்சுன்னா வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்காக இருக்கும். சரிங்களா? அசோகா பில்கான் ஆல்மோஸ்ட் 90 ருபீஸில் சொல்லி ஒரு 250 சம்திங் போயிட்டு 150% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு ஃபர்தராக ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. மொமெண்டம் பில்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்ரோச் பண்ண போகிறோம் சார் அப்படின்னா முதல் பகுதி இங்கே வாங்கினீங்கன்னா நீங்கள் 116 வந்தால் இரண்டாவது பகுதியை வாங்க வேண்டும். 110 SLI வைக்க வேண்டும். இது வந்து அசோகா பில்கான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நைக்கா அரௌண்ட் 240 ருபீஸில் சொன்னோம். இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆகும்போது சொன்னோம் 150 ருபீஸில் சொன்னது. அங்கே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆகும்போது 150ல் சொன்னோம். அந்த 150லேருந்து இன்றைக்கி வந்து என்ன ப்ரைஸ் வந்திருக்கு? நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் வந்து 50th செப்டம்பர் 2025 சொன்னது. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 24 ஜூன் ஜூலையில் சொன்னது. வித்தின் 2 இயர்ஸில் டபுள் நம்மளுடைய கேபிட்டல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 324 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபர்தர் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் 281 வந்துட்டு மூவ் ஆச்சுன்னா ஒரு 436 ஒரு காலம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி உள்ள ஸ்டாக். ஃபோக்கஸ் அட் நைக்கா. ஓகே, ஆல்மோஸ்ட் 100%க்கு மேலே 150%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம சொன்ன இடத்துலேருந்து ஒரு பாட்டம் அவுட் இன்வெஸ்டிங்கிறது அப்படி தான், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பொறுமை 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 பொறுமை. அந்த பொறுமைக்கு விலை கொடுத்தே ஆகணும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக டிசிப்ளினாக மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெரிய லாபங்கள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அந்த 350 கிராஸ் பண்ணாவே இது மொமெண்டம் அக்ரெசிவாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாருங்கள். ரிட்ரேஸ்மெண்ட் 281 வந்ததுன்னா பைக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மொமெண்டமும் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. இந்த கன்சால்டேஷனை உடச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறோம் இந்த 281 வந்ததுன்னா நல்ல ஒரு பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா NSDL எக்ஸாக்டாக இந்த லோவில் சொன்னோம், இந்த ஹையில் ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னோம். ஃபர்தர் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் கிளாஸஸில் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். நிறைய நண்பர்கள் வந்து இந்த போஸ்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ நான் ஆவரேஜ் பண்ணலாமா என்ன ஏதுன்றது. நீங்கள் ஃப்ரெஷ் என்ட்ரி போகணுன்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த 810
ஒரு 810 ரூபாய் வந்ததென்றால் ஒரு பையிங் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும் NSDL. அப்படி இந்த இடத்துல இருந்து மீண்டும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுன்னா ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்விங் எடுக்கிறதுக்கு உண்டானது. இல்லை இந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஒரு வால்யூமான கேண்டல் எல்லாம் க்ரியேட் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா மொமெண்டம் பிச்சுக்கிட்டு மேலே போகும். ஃபோக்கஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து சிடிஎஸ்எல்லும் நம்ம எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் சொன்னோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க புக் பண்ணுங்க, பட் நான் விற்க மாட்டேன், இது வந்து கீழே வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு பொறுமையாக இருந்தேன். அப்போ மார்க்கெட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா ஒரு கன்சால்டேஷன். இப்போது ஒரு பியர் சடல்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு வால்யூமான கேண்டல் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு வால்யூம்னா என்னன்றது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகுது. ஷூட் அப் ஆகும்போது வால்யூம் ரைஸ் ஆகுது. பட் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது வால்யூம் ரைஸ் ஆகலை. அப்போ இது வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு பொறுமையாக இருந்தோம். அப்போ இங்கேருந்து மறுபடியும் ஏறும்போது வால்யூம் இங்கே வந்து பாப்பப் ஆகுது. இப்போ இந்த கேண்டலில் வந்து ஸ்ட்ராங்கான வால்யூம் வச்சுருக்கு. இதெல்லாம் தான் வால்யூம் அனலைஸை எப்படி பண்ணணுன்றது புரிஞ்சு பண்ணணும். வால்யூம் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணிட முடியாது, இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக நம்ம படிக்க தெரியணும். சரிங்களா? அப்போது ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த 1450, அந்த 1431 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. 50க்கு மேலே ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடச்சதுன்னா மொமெண்டம் ஷிஃப்டட் ஃபார் புல்லிஷ் பயாஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அப்போது இந்த லோவில் வாங்கினவங்க எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது தெரியல. நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருந்தோம், அங்கேருந்து நல்ல ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போது ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷனும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மொமெண்டம் பஸ்ட் ஆகிடுச்சு, டுவர்ட்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்குது. இந்த கப்போடைய டெப்த்தை எடுத்து டார்கெட்டாக வைக்க வேண்டியது தான். ஒரு இவங்களாம் மூவ் கொடுத்தாங்கன்னா எங்கே போவாங்கன்றது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஸ்டாக். ஜஸ்ட் வந்து அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிற ஒரு காலம் இந்த பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஓகே ப்ரைஸ் ஆக்ஷனை நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், யாருடைய துணை இல்லாமல் மார்க்கெட்டில் சர்வே ஆகணும், ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை நானே கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான கோர்சஸ் கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீ 4K. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 7 PM to 9 PM. டோட்டலி ஒரு 8 செஷன் போகும். ஒவ்வொரு செஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை கவர் பண்ணுவோம். லைவ் வெபினார், லைவ் சார்ட்டில் நம்ம ஏன் அப்ரோச் பண்ணுறோம், இந்த ஸ்டாக்கை பை பண்ண போகிறோம், என்ன காரணத்துக்கு பை பண்ண போகிறோம், ஒரு என்ட்ரி போடுறோன்னா என்னென்ன பார்க்கணும், ஒரு எக்ஸிட் பண்ணுறோன்னா என்னென்ன பார்க்கணுன்றது ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கற்றுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வேணுன்ற நண்பர்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடியை போட்டுட்டு பேமெண்ட்டை பே பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. 8608265058 இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். ப்ராப்பர் நாலேஜ் வேணுன்ற நண்பர்கள் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.